நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாறுவதற்கு அவர் மனுப்புத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அவர் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதத்திலே அவர் கேள்வியை எழுப்புகிறார். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி. ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த புதிய வருஷத்தில் கடந்த ஆண்டுகளில் அல்லது கடந்த மாதங்களில் கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை எல்லாம் சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறும் என்று இந்த வேதாகமம் கூறுகிறது. இந்த வேதத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அது எல்லாம் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வேதம் சொல்லுகிறது, கடந்த ஆண்டுகளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அழிப்பேன். அந்த நாளிலே தான் அருமையான தம்பி கோபி வந்தபடியினால திரும்ப அழிப்பேன் என்கிற அந்த வார்த்தையை அந்த பிள்ளையோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறபடியினால அந்த வார்த்தையின் நன்மையை காண கர்த்தர் அந்த பிள்ளைக்கு உதவி செய்திருக்கிறார். கையை தட்டி அவருக்கே மகிமையை செலுத்துவார். மாத்திரமல்லாமல் அவர் சொன்னார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி இருக்கிறார். கடந்த வருஷத்தில் 2024 வருஷத்தின் முதல் தேதியை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மேன்மேலும் நீ பலப்படுவாய் என்று. கடந்த ஆண்டை முடிக்கும் தருவாயில் கர்த்தர் சொன்னார், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று. இந்த 2025 ஆண்டிலேயும் இதை உறுதிப்படுத்தும் விதமாக தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை. நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடப் போவது இல்லை. அன்பானவர்களே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களிலே தனிப்பட்ட விதங்களிலே கூட கர்த்தர் வாக்குறுதி கொடுத்திருப்பார். உங்கள் இருதயத்திலே பேசியிருப்பார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார். அந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த வருஷத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட சொல்லிய அந்த வார்த்தைகளை எல்லாம் செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடப் போவது இல்லை. அப்படின்னா என்னன்னா, அது வரைக்கும் நான் உன்னை உயிரோடு கூட வச்சிருப்பேன், எல்லாமே உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா உன்னுடைய மகளோ அல்லது உன்னுடைய மகனோ திருமண வாழ்க்கையில் இணைக்கப்படுவார்கள் என்று அர்த்தம். ஆமென். கடந்த காலங்களில் என் மகளுக்கு ஒரு நல்ல வரன் வராதா, என்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு துணை கிடைக்காதா என்று ஒரு வேளை நீங்கள் ஜெபித்திருக்கலாம். நெடுங்காலமாக காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காரியத்தை இந்த வருஷத்திலே கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுக்க போகிறார். அதாவது உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் உங்களுக்கு அருள செய்ய போகிறார். இந்த வருஷத்தில் உங்கள் கையின்
கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படின்னா இந்த ஆண்டில் நீங்கள் அவருக்கு சித்தமான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வெளியே போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், உன் மா பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. ஆமென். அப்படின்னா உங்களுடைய சமையல் அறை அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கும். ஆமாம், கவனிங்க, சகல மளிகை சாமானையும் கர்த்தர் ஒவ்வொரு மாசமும் ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டுங்க. எங்கேருந்து நடக்க போகுது? கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை ஏனோ தானன்னு கேட்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகள் ஜனங்களை நோக்கி வந்தபோது கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடியினாலே அது அவர்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்பட்டது. விசுவாசம் இல்லாமல் கேட்டவர்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. ஆகவே கர்த்தர் உங்களுடைய களஞ்சியங்களை எல்லாம் பூரணமாய் நிரப்ப போகிறார். இதெல்லாம் ஜபத்தோடு கூட கர்த்தர் உணர்த்தினபடினாலே இதையெல்லாம் கவனிங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உங்களிலிருந்து விலக்குவார். பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்களுடைய வீட்டை அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களை வேடருடைய கண்டிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இந்த வருஷத்திலே உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்களுடைய வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உங்களை அணுகுவது இல்லை. ஆமென். இந்த வருஷத்தில் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். எம்மா ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பந்தியை சுற்றிலும் கவனிங்க, அவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எதிர்க்கிறவர்கள் அடங்கி போவார்கள். உங்களோடு கூட வழக்காடுகிறவர்களை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். இச்சகம் பேசும் நாவுகள் அடங்கி போகும். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்களுக்காக கர்த்தர் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார். உங்கள் சத்துருக்களுக்கு கர்த்தர் ஒரு வெட்கத்தை உடுத்துவார். உங்கள் மீதிலோ கிரீடம் பூக்கும். இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. அல்லேலூயா, ஆமென். இவ்விதமாக வாக்கு தத்தங்களை எல்லாம் வேத புத்தகத்திலே விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கிற பரிசுத்த ஆவியானவர் கவனிங்க சொல்லுகிறார். நீங்கள் நம்புகிற கர்த்தர் செய்வார் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தமான வார்த்தைகளும் நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை, உன்னை கைவிட போவது இல்லை, உன்னை கைவிட போவது இல்லை. அன்பான தேவ ஜனமே, உறுதியாய் நம்புங்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் ஏமாந்து போக ஆண்டவர் ஒரு நாளை விட மாட்டார். அவர் உங்கள் மன விருப்பத்தை எல்லாம் கட்டாயம் நிறைவேற்றுவார். இது எப்படி ஆகும்? தேவனாலே ஆகும். நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் வாய்க்காலை வெட்டு. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்து கொண்டே இரு. உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். ஆமென். நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. ஆகவே அன்பானவளை, இந்த வாக்கு தத்தமான வார்த்தை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று யாருக்கு சொன்னார் என்று வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னார். கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னார். கவனிங்க,
அவருடைய பெயர் யாப்போக்கு ஆற்றங்கரையில் ஜெபம் பண்ணும்போது தான் மாற்றப்படுகிறது. இனி நீ யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம். அந்த யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில் அவர் ஜெபம் பண்ணின போது கர்த்தருடைய பெயரை நீ யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல், அதாவது தேவனுடைய பிரபு எனப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு எத்தனுக்கு, ஒரு யாக்கோபு என்று சொல்லப்படுகிற ஏமாற்றுகிறவனுக்கு இப்படி வாக்கு கொடுக்கிறார் என்றால், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கூறியிருக்கிறார் என்றால், இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சிலுவையில் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்துவையே நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி? நிச்சயம் செய்து முடிப்பார். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் செய்ய நினைத்திருக்கிறது ஒன்றும் தடைப்படாது. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். அவர்களை பிரபுக்களோடு உட்காருவோம், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் பண்ணுவார். நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது. இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போகிறார். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென், அப்படியே ஆண்டவரே ஆகட்டும் என்று சொல்லி கை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்ப இந்த சம்பவம் கவனிங்க, யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால் யாக்கோபுக்கு. இந்த யாக்கோபு கவனிங்க, அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் சேஃப்டியா அப்பா அம்மா அண்ணன் இப்படி வாழ்க்கை, அவன் குடும்பத்தில் அப்பா அம்மா, மூத்த அண்ணன் யாசா, இளையவனாகிய இந்த யாக்கோபு. அவனை குறித்து பைபிள் சொல்கிறது அவன் ஒரு கூடாரவாசி. அவங்க அண்ணன் ஏசாவை குறித்து பைபிள் சொல்கிறது அவன் வன சஞ்சாரியாய் இருந்தான், வேட்டையாடுவதிலே வல்லவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கு வயதாகி போயிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் கண் இருளடைந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலையில் தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை கூப்பிட்டு, மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், ஆகவே நீ என்னுடைய வாய்க்கு ருசியாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்லி அவனுக்கு உத்தரவு போட்ட உடனே அவன் புறப்பட்டு போகிறான். தன் தகப்பன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், ஆகவே என் தகப்பனுக்கு நான் வனத்தில் போய் வேட்டையாடி அவர் ருசிக்கிற அந்த மானை வேட்டையாடி அவருக்கு நான் சமைத்து கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி அவன் போய்விட்டான். இதை மறைவாயிருந்து ஒட்டு கேட்ட அவனுடைய ஈசாக்குடைய மனைவி தன் பிள்ளை, இளைய பிள்ளை யாக்கோபு மேலே பட்சமாயிருந்தான். ஆனால் இதுவும் தப்பு தான். ஒரே வீட்டில் அப்பா புள்ள அம்மா புள்ளன்னு இருக்கிறது தப்பு தான். குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும். அது மாதிரி தான் இது ஒரு குழப்பம் உண்டாச்சு. ஆனாலும் அந்த குழப்பத்திலையும் கர்த்தர் என்ன பண்ணார்னா ஒரு நேர்த்தியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த யாக்கோபை 12 கோத்திரங்களுக்கும் ஒரு தகப்பனாய் மாற்றினார். சரி, அப்போ இந்த ஒட்டு கேட்ட ரெபெக்காள் வந்து என்ன பண்ணுறான்னா யாக்கோபை அழைத்து, மகனே இங்கே வாடா, சீக்கிரம் வாடா. அவன் வரான். என்னம்மா கூப்பிட்டியே, என்ன சொல்லுமா? அம்மா சொல்கிறாங்க, அடே எல்லா சொத்தும் டபுள் மடங்கா அப்பா உன் அண்ணன் ஏசாவுக்கு கொடுக்க போகிறார். மேன்மையான ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்கள் அப்பா உங்கள் அண்ணனுக்கு கொடுக்க போகிறார். ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன், அது கேள். நான் வாய்க்கு ருசியாக சமைச்சு உன் கையில் கொடுக்குறேன், நீ கொண்டு போய் உங்கள் அப்பாவுக்கு கொடு, அவர் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதம் உன் மேலே தங்கும் அப்படின்னு சொல்கிறார். கேட்குறீங்களா? நல்ல ராத்திரி, நடு ராத்திரியில் வந்துட்டோம். அதாவது 3ஆம் வானம் போகிற ஒரு ராத்திரி நேரம் இது.
தூக்கம் அப்படி இழுக்கிற நேரம். சரி, ஓகே. இப்போ யாக்கோபு சொல்கிறேன், ஏம்மா நீ வேற. அப்பா என்னை கண்டுபிடிச்சிட்டாருனா, அண்ணனுக்கு உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கும், கண்டுபிடிச்சிட்டு என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக சாபம் கொடுத்துட்டாருன்னா வம்பா போயிடும். அம்மா சொல்கிறாங்க, அப்படி உங்கள் அப்பா சாபம் கொடுத்தா அது என் மேலே வரட்டும் போ, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுடா அப்படின்னு சொல்லி ஆட்டுத்தோல், ரோமம் இருக்கிற ஆட்டுத்தோலை என்ன பண்ணுறா, நீ உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கின்னு குரலை கொஞ்சம் மாற்றி பேசு எப்படியாவது, சரியா? அங்கே போய் வளராத, உன் குரலில் பேசாத, உன் அண்ணன் குரலை மாதிரி நடி இப்படின்னு அம்மா கற்றுக் கொடுத்து சமைச்சு இப்போ போ உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்க அப்படின்னு போகும்போது அப்பா அப்பா அப்படின்னு யாக்கோபு கூப்பிட்றான். யார் அது அப்படின்னு கண்ணு தெரியாத ஈசாக்கு கேட்குறாரு. நான் தான்பா உங்களுடைய மூத்த மகன் ஏசா வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படியா? வாய்ஸ் ஒரு மாதிரியா கேட்குதே, வாய்ஸ் ஒரு மாதிரியா கேட்குதே, சின்னவன் வாய்ஸ் மாதிரி, யாக்கோபு வாய்ஸ் மாதிரி கேட்குதே, கிட்டவா கொஞ்சம். அவன் நடிங்கினே கிட்ட போகிறான். ஐயோயோ, அப்பா கண்டுபிடிச்சிட்டு நம்ம மேலே சாபத்தை போட்டு போகிறாரு, இந்த அம்மா வர லூஸ் அம்மா இப்படி சொல்லி பிடிச்சி அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு வேளை அவன் நினச்சின்னு போயிருக்கலாம். இப்போ அப்பா அப்படி அவர் கண்ணு தெரியாதவர், அவர் யாக்கோபை தடவி பார்த்தவொடனே உடம்பு ஃபுல்லாக முடி இருக்குது, ஏசாதான். சமைச்சு கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டோம்பா. அவனுக்கு கைகள்லாம் அப்படியே நடுங்குது, கண்டுபிடிச்சிட போகிறாருன்னு. வெயிடா மகனே, வச்சவொடனே நல்லா ஒரு கட்டு கட்டுறாரு. சாப்பிட்டு ஏப்பம் விட்டவொடனே எப்போ முட்டி போடு, முட்டி போடுறாரு, கையை வைக்கிறாரு, அத்தனை ஆசீர்வாதங்களும் சொல்லி போடா அப்படின்றாரு. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்பா அப்பா அப்படின்னு சத்தம் கேட்குது. யார் அது? நான் தான்பா ஏசா வந்திருக்கிறோன்னு இவருக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னது ஏசாவா? இப்போ தானே வந்துட்டு போனேன் அப்படின்னு. எப்பப்பா வந்தேன்? நான் இப்போ தானே வரேன் அப்படின்னு அப்பா தலையில் கையை வச்சுக்கிறோம். ஐயோ என்னப்பா கிட்ட வந்து, அப்பா என்னப்பாச்சு என்னப்பாச்சு? அடே மோசம் போயிட்டேன்டா, உன் தம்பி யாக்கோபு வந்து என்ன பண்ணிட்டானா, உன்ன மாதிரியே அவன் மேலே முடியெல்லாம் போட்டுன்னு வந்து எனக்கு நல்லா ருசியா பதார்த்தத்தை வச்சான், சாப்பிட்டேன், நானும் ஆசீர்வதிச்சிட்டேன். இப்போ ஓன்னு ஆயிரம். அப்பா வேற ஆசீர்வாதம் இல்லையா, வேற ஆசீர்வாதம் இல்லையான்னு ஒன்னே நீ அவனை சேவி போ. அல்லேலூயா. உனக்கு அவன் பெரியவனா இருப்பான், உனக்கு அவன் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்ன உடனே இவனுக்குள்ள பயங்கரமான கொலவெறி வந்துடுச்சு. அவன் சொல்கிறான், ஏற்கனவே ஒரு டைம் நான் பசியோடு வரும் பொழுது பழுத்தங்குழி செஞ்சுருந்தான், அப்போ என்ன பண்ணான்னா என் சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கிட்டான், இப்பொழுது உங்கள் வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், இருக்கட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் செத்த உடனே முதல் பலி யாக்கோபு தான். அவன் மூர்க்கத்தனமாயிட்டான். இதை பார்த்த கேட்ட அம்மாக்காரி ரெபேக்காள் பதட்டத்தோடு கூட ஓடி வந்து யாக்கோபை பார்த்து, அடே அண்ணன் பயங்கர கொலவெறியோடு கூட இருக்கிறான்டா, உன்னை கொல்ல துடிக்கிறான்டா, அப்பா வர இழுத்து பறிச்சுன்னு இருக்கிறாரு, அவன் இப்படி சபதம் எடுத்துக்கிறான். என்னம்மா சபதம்? அப்பா உயிர் போன உடனே உன்னை கொலை பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறான்டா. ஒரே நாள்ல உன்னையும் அப்பாவையும் நான் ஏந்திர விரும்பலடா. நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, நீ எப்படியாகிலும் தப்பிச்சு எங்கள் அண்ணன் ஆரான்ல இருக்கிறான் பதான் என்னம்மா லாபான் இடத்துக்கு ஓடி போய், அதாவது பதான் ஆராமில் எங்கள் அண்ணன் இருக்கிறான். இப்போ அந்த தேசத்துக்கு பேர் சிரியா தேசம் இப்போ இருக்குது. அங்கே நீ போ, அங்கே அண்ணன் வீட்டுக்கு ஓடிப்போன்னு சொல்லி கவனிங்க, அவனுக்கு கையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து உணவெல்லாம் கொடுத்து அனுப்பி துரத்தி விட்டுடுறாங்க. யோசிச்சு பாருங்க இப்போ அவன் நிலைமை எப்படி இருக்கும். இது வரைக்கும் சேஃப்டியான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த காலம் மாதிரி ஃப்ளைட்டில் ஏறி போகிற பிரயாணம்லாம் கிடையாது. கவனிங்க, அந்த காலங்களில் நடைப்பயணம் தான். அப்படி நடைப்பயணம்னா போகும்போது கவனிங்க, பாதெல்லாம் தெரியாது, ஒத்தையடி பாதை மாதிரி அதாவது நடந்து போயிருப்பாங்க, அதில் தான் போகணும். மாத்திரம் இல்லை கவனிங்க,
எங்க கொள்ளை அடிக்கிறவன், எங்க கொலை செய்கிறவன், எங்க வழிப்பறி கொள்ளைக்காரன் வருவான்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயத்தோடு கூட இவர் பிரயாணம் பண்ணுகிறார். அப்படி பிரயாணம் பண்ணும்போது தான் அவர் பெயர்சபாவை விட்டு பிரயாணம் பண்ணி போகையில் வேதம் சொல்லுகிறது லூஸ் என்கிற ஒரு இடத்துல வருகிறார். 10வது வசனம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இப்ப அந்த சொப்பனத்தில் அவன் கவனிங்க, இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறான். அவன் ஒரு கனவு காண்றான். ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஏணியில தேவதூதர்கள் இறங்குவதுமாய் ஏறுவதுமாய் காணப்பட அதற்கு மேலாக கர்த்தர் நின்று பேசுறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். அந்த இடத்துக்கு ஏற்கனவே என்ன பேரு? லூஸ். ஆனா கடைசியில் அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? பெத்தேல். அந்த பெத்தேல்ல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். நாங்க இப்படி கையை தட்டுறீங்க. வனாந்தரமான ஒரு இடம், ஆனா அது பெத்தேலாய் மாறி அந்த பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், உலக இரட்சகர் பிறந்தார். சரி கவனிங்க. அப்போ அவன் சொல்றான், இந்த ஸ்தலம் பயங்கரமான ஸ்தலமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. மாத்திரமல்ல, அதுக்கு பெத்தேல்னு பேர் வச்சுட்டு யாக்கோபு என்ன பண்றான்னா, நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். இந்த வசனத்திலே கர்த்தர் யாக்கோபுக்கு 3 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். ஒன்று, நான் உன்னோடு இருப்பேன். அதாவது என் பிரசன்னம் எப்போதும் உன்னோடு கூட இருக்கும். நீ எங்கே போனாலும் என் பிரசன்னம் உன்னை காப்பாற்றும். இது மாதிரி தான் தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தருடைய சமூகம் இருந்து தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார். இன்றைக்கும் அந்த கர்த்தர் தான் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். இந்த வருஷம் முழுக்க கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும். அவர் நம்மை காப்பாற்றுவார். நிச்சயம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொன்னதை கட்டாயம் அவர் செய்வார். அப்போ 3 வாக்குறுதிகள். நான் உன்னோடு இருப்பேன். அடுத்ததாக சொல்றார், நான் உன்னை பாதுகாப்பேன். மாத்திரமல்ல சொல்றாரு, நான் உன்னை சமாதானத்தோடு கூட திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொன்ன அதையெல்லாம் செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் அப்படியே செஞ்சாருங்க. கர்த்தர் அப்படியே செஞ்சார். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது அங்கே யாக்கோபு பொருத்தனை பண்ணினதை நம்ம படித்தோம். அது ஆதியாகமம் 32வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில்
அவன் இப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய். அண்டர்லைன் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். எத்தனை பேருக்கு விளங்குது? நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை செஞ்சு முடிச்சாரா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். எத்தனாகிய யாக்கோவுக்கே அவர் செய்து முடித்தார் என்றால், இது கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாக்கோவுக்காக இயேசு கிறிஸ்து உயிரை கொடுக்கல, உங்களுக்காக எனக்காக தான் உயிரையே கொடுத்திருக்கிறார். அப்போ உயிரை கொடுத்திருக்கிற தெய்வம் இப்படி ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறாரு. நான் உன்னுடைய வாழ்க்கையில் என் நாமத்தினால நீ நியாயமாய் நம்பிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளை எல்லாம் என்னுடைய ஜீவனை கொண்டு அதை செய்து முடிப்பேன். ஆமாம், எல்லாத்தையும் நான் செய்து முடிப்பேன். நான் உனக்கு செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடப் போவது இல்லை. ஆக இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்ய போகிறார். மங்களகரமான காரியங்கள் நடக்க போகிறது. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் கீழாகாமல் மேலாகத்தான் போக போகிறீர்கள். ஆமா, அல்லேலூயா. நீங்க வாளாகாமல் தலையாவீர்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஆகவே இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை என்னையும் கைவிடவே மாட்டார். ஆமா. அப்போ இந்த 2025 வருஷத்தின் முதல் தேதியில் நம்ம படிக்கிற இந்த வார்த்தையின் தியானத்திற்கு ஒரு தலைப்பை வைக்க வேண்டும் என்றால், ஏன் கர்த்தர் கைவிடப் போவதில்லை என்கிறார்? கர்த்தர் ஏன் உங்களையும் என்னையும் பார்த்து நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்னா, வாசிக்கும்போது முதலாவது குறிப்பாக உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? ஏனென்றால் நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவேதான் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே தம்முடைய நாமத்தை பற்றி கொண்டு தம்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், என்னை நம்பி வந்துட்ட, என் நாமத்தை நீ நம்பி வந்துட்டபடினால, என்னுடைய வேதத்தின் வார்த்தைகளை எல்லாம் நீ நம்பி கொண்டிருக்கிறபடினால, அந்த வேதத்தின் வாக்குறுதிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஏனென்றால் நான் இரக்கத்தின் தேவன். வேதம் நம்முடைய தேவனை குறித்து சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கத்தில் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறாராம். இந்த உலகத்தில் அவரை மாதிரி இரக்கம் உடையவர்கள் ஒருவருமே இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டதே அவருடைய இரக்கத்தின் மூலமாகத்தான். கர்த்தருடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்றால், நாம் அனுபவிக்க வேண்டிய மரணத்தை அவர் சிலுவையில் அணுவாய் ருசி பார்த்து அந்த மரணத்தை அனுபவித்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய தேவனுடைய இரக்கத்திற்கு அளவே கிடையாது. பாட்டு கூட பாடுறோம், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவை காலைதோறும். அந்த இரக்கத்தை கிருபைன்னு சொல்லலாம். அந்த இரக்கத்தை கவனிங்க. அந்த இரக்கம் என்னன்னா, கவனிங்க, தகுதி இல்லாத நமக்கு தேவன் காண்பிக்கிற நிபந்தனையற்ற அன்பு. புரிஞ்சா கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. தகுதியே கிடையாதுங்க நாம, ஆனா சொல்றாரு, தகுதி இல்லாத உனக்கு நான் நிபந்தனை இல்லாத அன்பை காண்பிக்கிறேன். நீ எதுவுமே கொடுக்க தேவையில்லை.
நான் உமது இரக்கமுடையவராய் இருக்கிறேன். ஆமாம். ஒரு முறை ஒரு ஊழியர், ஏழை ஊழியக்காரர், கிராமங்கள் தோறும் அழுக்கான ஆடைகளை அணிந்தவராக அவருடைய தோல்ல ஒரு ஜோல்னா பையோடு கூட தெரு தெருவாக கைப்பிரதிகளை கொடுத்தாரா. இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லும்போது எல்லாம் சிரிச்சாங்களாம். முதல்ல உன்னை நேசிக்க சொல்லு, நீயே தரித்திரம் போச்சா மாதிரி இருக்கிற அப்படின்ட்டு. அப்போ இவருக்கு கஷ்டமாக போச்சான். வீடு வாசலும் கிடையாது, திருச்சபையும் இல்லை, ஒவ்வொரு வேலை ஆகாரத்துக்கும் கடவுளை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு களைப்பு வந்துவிட்டது. அவர் ஒரு மரத்தின் நிழலில் ஒதுங்கி அந்த ஜோல்னா பையில் இருக்கிற அந்த கைப்பிரதிகள்லாம் தன்னுடைய தலைக்கு வைத்து அப்படியே கடவுளே எனக்கு இறக்கம் செய்ப்பா அப்படின்னு தூங்கிட்டாராம். தூங்கின உடனே அவருடைய ஆவி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதா. அங்கே போன உடனே இதுவரைக்கும் பார்த்துடாத மகிமையை பார்க்க ஆரம்பிக்கிறார். தேவதூதனை பார்த்த உடனே ஆண்டவன் சொல்லி காலில் விழ அவர் எத்தனித்த பொழுது அந்த தேவதூதன் பதறி, சகோதரனே நானும் உம்மை போல ஒரு சகோதரர், ஒரு 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 தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு தேவதூதன். ஆகவே இப்பொழுது நீ மறிக்கவில்லை, பரலோகத்திற்கு வந்திருக்கிறாய், மறுபடியும் உன்னுடைய ஆவி உன்னுடைய சரீரத்தில் போக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்பாக ஒரு தங்க மேசவை இருந்ததாம். அதுவே அழகாக இருந்ததாம். அதில் தங்க பதாகைகள் இருந்ததாம். அதை பார்த்த இந்த ஏழை ஊழிக்காரன், தேவதூதரே இது எல்லாம் என்ன அப்படின்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் எழுதி இருக்கிற பதாகைகள், இதில் எது வேணுமோ எடுத்துன்னு போங்க, நீங்கள் பூமிக்கு போனவனே எல்லாம் உங்களுக்கு பலிக்க ஆரம்பிக்கும், வந்து சேரும் அப்படின்னாராம். உடனே ஒரு பதாகையை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் அழகான பங்களா அப்படின்னு எழுதியிருந்தான். ஐயோ எனக்கு வீடு வாசலே கிடையாது, அழகான பங்களா பூமியில் எனக்கு வேணும், எனக்கு கேலி கிண்டல் பரியாசம் பண்ணுறாங்களே, என் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தில் சம்பன்னர், பணக்காரம் உள்ளது, பணக்கார தெய்வம், ஆகவே இது எனக்கு வேணும், பாரு போனவனே பூமியில் காட்டுறேன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி எடுத்து வச்சுக்கினார். அடுத்தது கவனிங்க, தெய்வீக சமாதானம், ஐயோ ஆண்டவரே இதுவும் முக்கியம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கினாராம். இன்னொன்று தெய்வீக சுகம், இதுவும் வேணும். அடுத்து திரளான ஆத்மா, ஆண்டவரே எனக்கு ஆத்மாக்கள் வேணும், எடுத்து வச்சுக்கினாராம். அடுத்தது வல்லமை, ஆண்டவரே இந்த பூமியில் வெத்து வேட்டு ஊழியக்காரனா நான் இருக்கக்கூடாது, எனக்குள்ள இருந்து வல்லமை பெறப்பட்டு போகணும்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுக்கினாராம். அடுத்தது வரங்கள், ஆண்டவரே என் மூலமாக வரங்கள் செயல்பட வேண்டும், இப்படி எடுத்து வச்சுக்கினே இருந்தாராம். அடுத்து ஒரு அட்டை இருந்துதான். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். எடுத்துக்கினா தேவதூதன் கூட என்ன நினைப்பார், சரி அப்படின்ட்டு அதை எடுத்து இப்படி பார்த்தாராம். அதில் தேவனுடைய இரக்கம் அப்படின்னு எழுதியிருந்துதான். பரவாயில்ல இவ்வளோண்டு இருக்குது அப்படின்னு வச்சுட்டு அப்படி திரும்ப ஆரம்பித்தாராம். உடனே தேவதூதர் அவளை தோலை தொட்டாராம். சகோதரனே, நீ எடுத்த ஆசீர்வாதங்கள் அடங்கிய பதாகைகள் அத்தனையும் இங்கே வைத்துவிட்டு இந்த தேவனுடைய இரக்கம் என்கிற பதாகையை எடுத்துக்கொண்டு போ, இத்தனை ஆசீர்வாதங்களும் உன் வீடு தேடி வரும். அவ்வளோதானே, புரிஞ்சுது உங்களுக்கு? கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைக்குமானால் அவனை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன் இந்த பூமியில இல்லவே இல்லை. இந்த பூமியையே கர்த்தர் அடிக்க சித்தம் கொண்டிருந்த பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இரக்கம் கிடைத்தபடினால தான் கவனிங்க, அந்த ஜல பிரளயத்தின் அழிவிலிருந்து நோவாவோடு கூட சேர்ந்து அவனுடைய 8 பேரையும் அவனுடைய உறுப்பினர்களையும் அவனுடைய மனைவி, அவனுடைய மகன்கள், மருமகள்களை காப்பாற்றினார். ஆமென், அல்லேலூயா. அது மாதிரி தான் அன்பான தேவச்சனமே, கவனிங்க, இந்த உலகத்தில் உனக்கு எனக்கும் எது இருக்குதோ இல்லையோ, கவனிங்க, கர்த்தருடைய இரக்கம் இருந்தால் போதுமானது, சகலமும் நம்மை தேடி வரும். இந்த வருஷம் கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு எனக்கு இருக்குமானால் சகல ஆசீர்வாதங்களை நமக்கு உண்டாகும். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவருடைய இரக்கம் காலைதோறும் புதிதாக இருக்கிறது.
ஆமென். ஒவ்வொரு நாள் காலையில எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய இரக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். கர்த்தருடைய இரக்கம் உங்கள் வீட்டை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். கர்த்தருடைய இரக்கம் உங்களுடைய தொழிலை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். கர்த்தருடைய இரக்கம் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அந்த கர்த்தருடைய இரக்கமாகப்பட்டது கவனிங்க யோசேப்பு மேலே இருந்தபடினால தான் அந்நிய தேசத்தில் கூட கவனிங்க அவன் போனாலும் அந்நிய மக்கள் கூட கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவங்க தயவு வைத்து அவனை அந்த தேசத்தில் அதிகாரியாய் உயர்த்தினார்கள். ஆமென். அப்போ அன்பானவர்களே, இந்த இரக்கம் யாருக்கு உண்டாகிறது என்றால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. படிமா. அவருடைய இரக்கம் கவனிங்க, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் பயந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது எனக்கு மாத்திரம் இரக்கம் கிடைக்காது, என் பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கும், என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்குமா. ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்கு கவனிங்க, நம்ம சாபத்தை சம்பாதித்து வச்சுட்டு போயிடக்கூடாது, இரக்கத்தை சம்பாதித்து வைத்துவிட்டு போக வேண்டும். எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, சொத்தை சம்பாதிச்சுட்டேன், நான் அதை சம்பாதிச்சேன், இதை சம்பாதிச்சேன், அதை விட கர்த்தருடைய இரக்கத்தை சம்பாதித்து வைத்து விட்டு போவோம். ஆமென். பைபிளை கூட படிக்கிறோம் இல்லையா, தன் பாவங்களை மறைக்கும் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில். ஆகவே அன்பானவர்களே கவனிங்க, அவருடைய இரக்கத்தை குறித்து பைபிளை படிக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை சுகமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். சங்கீதம் 103வது அதிகாரம் நினைக்கிறேன். சங்கீதம் 103வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படிமா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு. அப்போ இந்த 2025 அன்பானவர்கள கர்த்தருடைய இரக்கம் இருந்தால் போதும். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். அவருடைய கரம் செய்து முடிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இங்கே பார்க்குறோம், இந்த புதிய வருஷத்தில் கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு எனக்கு இருக்குமானால் அன்பானவர்கள அவருடைய இரக்கமே சகல நன்மைகளையும் செய்து முடிக்கும். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தால் உன்னை சேர்த்து கொண்டேன். என் மகனே, என் மகளே, இந்த வருஷத்தில் நீ எதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறாயோ, எது நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் என் கரம் உனக்கு செய்து முடிக்கும். நான் உன் மேலே இரக்கமாக இருக்கிறேன். ஆமென். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளுக்கு பயந்து வாழுவோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், மனம் போல வாழ்க்கை, எப்படி வேணாலும் வாழுகிற வாழ்க்கை கிடையாது. இயேசுவுக்கு பயந்து வாழும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு இரக்கமுள்ளவராய் இருப்பார். அவருடைய இரக்கமே சகலத்தையும் செய்து முடிக்கும். இரண்டாவது ஒரு காரியம், 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிமா. 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர்
தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அங்க என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். என்னம்மா புரியுதா இல்லையா? தம்முடைய ஜனங்களை அவர் கைவிட மாட்டார். யாரெல்லாம் அவருடைய ஜனங்கள்? அல்லேலூயா. கவனிங்க அன்பானவர்களே, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆமாம், அதுக்கு ஈடாக நம்மளால் எதையுமே கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய கல்விமான்கள் இருக்கிறார்கள், படித்த மாமேதைகள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், அதிகாரமிக்க தலைவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் உயர்ந்த ஜாதிகள் என்று சொல்லி மாத்தட்டி கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை. சிறுமையும் எளிமையும் மாணவர்களாகிய நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு, உலகத்தால் கைவிடப்பட்ட மக்களை தெரிந்து கொண்டு, உறவுகளால் கைவிடப்பட்ட மக்களை தெரிந்து கொண்டு, அப்படிப்பட்ட மக்களுக்கு தம்முடைய நாமத்தை தரித்து அவர்களை தம்முடைய சொந்த ஜனமாக மாற்றிக்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகலத்தையும் செய்து முடிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீ ஏன் ஜனம், என் சொந்த ரத்தத்தாலே நீ கிரயத்திற்கு மீட்கப்பட்டாய். சும்மா இல்ல, என்னுடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை நான் விலைக்கிரயமாய் பெற்றிருக்கிறேன். ஆமென். அப்போ வேதத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எல்லாம் கவனிங்க, சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களே கவனிங்க கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு தாம் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஒன்றும் இல்லை, அடிமை பெண்ணாகிய ஆகாரை கர்த்தர் கைவிடலைங்க. அடிமை பெண்ணாய் வந்த அந்த ஆகாரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவளுக்காக கவனிங்க ஒரு ஊற்றை திறந்தார். அவளுடைய மகனை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்கினார். அவர் சொன்னார், செய்தார். அப்போ அடிமை பெண்ணாகிய ஆகாரையே தெரிந்து கொண்ட கர்த்தர் கைவிடவில்லை. தேவனை நம்பி மோவாப் தேசத்தை விட்டு இந்த பெத்லகேமுக்கு வந்த ரூத்தை கர்த்தர் கைவிடவில்லை. கர்த்தர் ரூத்தையும் ஆசீர்வதித்தார். பாபிலோன் தேசத்தில் பெற்றோர் இல்லாமல் தன்னுடைய சிறிய தகப்பனார் அரவணைப்பில் வாழ்ந்த அனாதையாய் இருந்த அந்த எஸ்தரை கைவிடவில்லை. அந்த நாட்டுக்கே கர்த்தர் ராஜாத்தியாக மாற்றினார். அதுபோல நீங்களும் ஒருவேளை சிறுமைப்பட்ட நிலைமையில், உதவியற்ற நிலைமையில், உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையில் காணப்பட்டாலும் இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை கைவிடாமல் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். நிச்சயம் செய்து முடிப்பார். உங்களுக்கு அது மலைப்பா இருக்கும். இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்தது? உங்களால் அல்ல, அது கர்த்தரால் நடந்தது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இயேசு என்கிற நாமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள். அப்போ தன்னுடைய பிள்ளைக்கு செய்யாம வேற யாருக்கு இங்க செய்வார் ஆண்டவர்? ஆமென். அப்போ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடினால அவர் உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் அவர் செய்து முடிப்பார். ஏசாயா புஸ்தகம் 41:17 படிக்கும் பொழுது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். அல்லேலூயா.
அப்போது நம்முடைய ஆண்டவர் கவனிங்க, யாருக்கு நன்மை செய்து சொன்ன வார்த்தையை அவர் செய்யும் வரைக்கும் கைவிட மாட்டார் என்றால், அன்பானவர்களே, தமது ஜனத்திற்கு. யாருக்கு? தமது ஜனத்திற்கு. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள். ஆகவே கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனம். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை எல்லா ஜாதி ஜனங்களும் அறியும்படிக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உனக்கு சகல காரியங்களையும் செய்து அவர்களுடைய பார்வைக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை, இந்த வருஷத்தில் நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடப் போவது இல்லை. நம்புறீங்களா? எழுந்து நிற்கலாமா? இந்த 2 கூட போதும். இதுக்கு மேலே போனால் நீங்கள் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆகவே மீதி காரியங்களை வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் நாம் தியானம் பண்ணுவோம், எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் உண்மை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். அதை போடுமா? சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். இந்த வருஷத்தில் கவனிங்க, இந்த 12 பிறக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் விண்ணப்ப வச்சாலும் எனக்கு தெரியாது. உங்கள் இதயத்தின் மன விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். நான் உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன், இதே சர்ச்சில் நீங்கள் சாட்சி சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நிச்சயம் செய்யத்தான் போகிறார். பாருங்களேன். ஆமாம். ஒரு தம்பியை சாட்சி சொன்னார், கேட்டிங்க இல்லையா? ஒரு சிஸ்டர் கவனிங்க சொன்னாங்க, அன்றைக்கி போன அவங்க பெங்களூர்லேருந்து வந்தவங்க, அவங்க சொன்னாங்க, நாங்கள் வீட்டில் என்னெல்லாம் விரக்தியோடு கூட பேசணுமோ அது எல்லாம் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, எங்களுக்கு உடம்புலாம் புல்லரிச்சு போச்சு. உண்மையாகவே இங்கே ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த திருச்சபையில் இயேசு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அது கவனிங்க, உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் முடிந்ததில் சொல்லலாமா? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றே. நான் வரம்பிடம் அறிகுறி தோன்றும் ஒன்று வாழ்காலாய் வருபவரே.
அறிகுறி தோன்றும் முன் வாழ்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினே. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை.